Hi viewers, வணக்கம். இது உங்கள் சேனல் மேக்ஸ் கிளாஸ் கணக்கும் இனிக்கும். டுடே நாம பார்க்க போறது 8th standard term 3 மேக்ஸ். பாருங்க, இப்போ லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்க போறோம். அதுல என்னன்னா ப்ராஃபிட் லாஸ், அதாவது நம்ம லைஃப்ல யூஸ் ஆகக்கூடியது மெயினா. ஓகேவா? அதுல நம்ம அமௌண்ட், டைம், இந்த மாதிரி தான் இதில் பார்க்க போறோம். இது எதுவுமே மைனஸ் நம்பர், அதாவது நெகட்டிவ் நம்பர் வராது. நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம், சம் போடும்போது தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல நெகட்டிவ் நம்பர் ஆன்சரா வராது. ஓகே, பாருங்க, ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட் ஆர் கெயின். ஓகே, ப்ராஃபிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அந்த விற்ற விலையிலிருந்து நீங்க வாங்கின விலையை கழிச்சு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்றது தான் ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம வாங்கின விலை குறைவா இருக்கணும், சேல்ஸ் பண்ண ரேட் அதிகமாக இருக்கணும், அப்போதானே நமக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும். குறைவான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா தான் அது ப்ராஃபிட்டு, அதுதான் நமக்கு கெயின். புரியுதா? அப்போ என்னவா இருக்கணும்? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸில் இருந்து தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? லாஸ்னா என்ன? அதிக விலைக்கு வாங்கின ஒரு பொருள் ஏதோ நம்மளுடைய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம குறைஞ்ச விலைக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா? இப்போ ஒரு பொருள் வாங்கி அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னா ஏதோ வர்ற விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம். அப்படி பார்க்கும்போது அது நமக்கு என்னாச்சு? லாஸ். ஓகேவா? அப்போ வாங்கின விலை அதிகமாக இருக்கும், விற்ற விலை குறைவாக இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸில் இருந்து தான் செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ண முடியும். புரியுதா? அதிகமான அமௌண்ட்ல இருந்து தான் குறைஞ்ச அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணினோம்னா அது என்ன சொல்லுவோம்? லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே பர்சன்டேஜ். ஓகே, ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ்னா என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு இவ்வளோ லாஸ்னா அது 100க்கு எப்படி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ 50க்கு நம்ம 20 மார்க் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 500க்கு வாங்கி 200க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதாவது நம்ம ப்ராஃபிட்னு வச்சுக்குவோம். ப்ராஃபிட்னா ஒரு 500க்கு வாங்கி 600க்கு நாம் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் 100 நமக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா? அந்த 100 ஒரு அதாவது ஒரு சதவீதம், அதாவது பர்சன்டேஜில் சொல்லணும். பர்சன்டேஜுக்கு எவ்வளவு, 100க்கு எவ்வளவுன்னு சொல்லணும். அதுதான் பர்சன்டேஜ். ஓகேவா? அதே மாதிரி தான் லாஸுடைய பர்சன்டேஜ் என்ன? இப்போ நம்ம வாங்கிய விலையிலிருந்து விற்ற விலை குறைவாக இருந்துச்சு, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னா 100க்கு அது எவ்வளோ லாஸு? புரியுதா? அப்போ ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ் பர்சன்டேஜ் என்ன? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ரெண்டுமே காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் போட முடியும். நம்ம வாங்கிய விலைக்கு எவ்வளவு லாஸு, நம்ம வாங்கிய விலைக்கு எவ்வளோ ப்ராஃபிட். புரியுதா? பாருங்க, எக்ஸசைஸ் பார்ப்போமா? எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 20% of the total quantity of oil is 40 liter. Find the total quantity of oil in liter. அதாவது இன் லிட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 20% தான். எவ்வளவு? அந்த ஆயிலில் 40 லிட்டர் அப்படிங்கிறது டோட்டல் ஆயில் இருக்குது. ஒரு இதில் ஒரு பேரல்னு வச்சுக்குவோம். அதில் டோட்டலாக ஆயில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் அப்படிங்கிறது வெறும் 20% ஆயில் தான். அப்படின்னா டோட்டலாக அதில் எவ்வளோ இருக்குது, எத்தனை லிட்டர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. புரியுதா? 20% ஆஃப் டோட்டல் quantity of oil is 40 liters. Find the total quantity of the oil in liters. புரியுதா? பார்ப்போமா சொல்யூஷன்? பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க? நம்ம என்ன எடுத்துக்கலாம்? let the total liters of oil be x. நம்ம டோட்டல் ஆயில் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கும் போது என்ன கொடுத்துருக்குறாங்க? கிவன் என்ன? 20% ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவல் டு 40 லிட்டர். அவங்களே 20% ஆயில் 40 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 100% எவ்வளோன்னு ஈஸியாக சொல்லிடலாமா? எப்படின்னு பாருங்க மெத்தடு. அப்போ எக்ஸ் இன்ட்டு நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த எக்ஸ் இன்ட்டு
20% equal to 40 அப்படின்னு நம்ம மெயினாக ரைட் பண்ணிக்கணும். இதில் இருந்தால் ஆன்சர் எடுக்க முடியும். எப்படி? total number of oil, amount of oil into 20% equal to 40. ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன தெரியும்? 20% என்ன தெரியும்? 20/100 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ x into 20/100 equal to 40. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் பாருங்க. இந்த x எப்படி இருக்கட்டுமா? 40 into இந்த 20/100 இந்த பக்கம் போகும்போது என்னவாகும்? அப்படியே தலைகீழா மாறிடுமா? 100/20. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சலா பாருங்க. 40 into 10 divided by 2. ஓகேவா? 400 divided by 2. இல்லைனா மறுபடியும் கூட இந்த 2வையும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணா 5 5 4s are 20. 0. Okay, 200 liters. The total quantity of oil equal to எவ்வளவு? 200 liters. Okay, next sum பாருங்க. Second sum பாருங்க. 25% of an amount. ஒரு amountல 25% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா rupees 54.25. அதாவது இருக்கிற அமௌண்ட்ல 25% அப்படிங்கிறதே வந்து 54.25 அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட் என்ன? ஃபைண்ட் த அமௌண்ட். ஓகேவா? சொல்யூஷன் பார்ப்போமா? சொல்யூஷன், லெட் த டோட்டல் நம்பர் பி எக்ஸ். நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அந்த டோட்டல் அமௌண்ட் என்ன சொல்றோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்குறாங்க? கிவன் என்ன? வெயிட் இது 25% இல்ல 3.5%. ஓகேவா? சாரி பாருங்க. 3.5% of an amount is 54.25. Find the amount. ஓகேவா? இப்ப பாருங்க, given என்ன சொல்லிக்கிறாங்க? 3.5% of the total amount is equal to 54.25. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் இன்ட்டு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். 3.5% ஈக்குவல் டு 54.25. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் இன்ட்டு 3.5% அப்படின்னு என்ன போடுவோம்? 3.5 divided by 100. ஓகே, ஈக்குவல் டு 54.25. இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மேலிங்கிலே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒன்றும் தப்பு இல்லை. எந்த ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னாலும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து பண்ணணும். பண்ணிட்டா தப்பு கிடையாது. இப்போ வந்து 2/3 அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து 2 into 2 3 into 2ன்னு சொல்லலாம். தெரியும் இல்லையா? அடுத்து என்ன சொல்லலாம்? 4/6 நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போனால் அது நமக்கு கிடைக்கிறதுனா ஈக்குவல் ஃப்ராக்ஷன். அதனால ஒரு நம்பர் ஒரே மாதிரி நம்பரை மேலேயும் கீழேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ மாறாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம்? 3.5 divided by 100 into 10/10. ஓகேவா? ரெண்டு பக்கம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த சைடு மாறவே இல்லை, அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, எக்ஸ் இன்ட்டு 3.5 என்னவாகும்? 35 ஆயிருமா? இங்கே பாருங்க, இது என்னவாகும்? 1000 ஆயிருமா? இது இங்கே மல்டிப்ளை ஆகுது, இது இங்கே மல்டிப்ளை ஆகுது. ஓகே, 0.25. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? கவனிங்க, எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் அப்படியே அந்த சைடு கொண்டு போவோம் இல்லையா? அந்த நம்பர் அங்கே அப்படியே இருக்குது. இன்ட்டு 1000/35. ஓகேவா? இப்போ 1000 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 54.25ஓட என்னவாகும்? 0. புரியுதா? 3 டிஜிட் வந்துடும் இல்லையா? பாயிண்ட்டுக்கு மேலே 3 டிஜிட் வருமா? புரியுதா? இது டிவைடட் பை வாட்? 35. ஓகே, இப்போ இந்த நம்பர் 35ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். பண்ணலாமா? 54,250 35ஆல் டிவைட் பண்ணுறோம் 1 டைம்.
54ல எத்தனை 35 இருக்கும்? ஒரு 1 டைம் இருக்கலாம் இல்லையா? அப்போ 1 டைம் பண்ணும்போது என்னவாகும்? 35. மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 10ல 5 போயிடுச்சுன்னா 5, 14ல போயிடுச்சுன்னா 9, இங்கே 4, 4ல 3 போயிடுச்சுன்னா 1, 19, 19ல 35 இருக்குமா? இருக்காது. அப்போ இந்த 2வை கீழே கொண்டு வரோம். 192ல எத்தனை 35 இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு பாருங்க, 235 70 அது நமக்கு தெரியும். இன்னொரு 235 ஒரு 70 வரும். 70 70 140. ஓகேவா? இங்கே வந்து 192 இருக்குது. இன்னொரு 35 தான் ஆட் பண்ணி பார்ப்போமே. இதுவே 435, இது வந்து 5, இப்போ 5th. புரியுதா? இப்போ ஆட் பண்ணுங்க. 5 4 3 7 1 175. ஓகேவா? அப்போ 192ல 175 வரைக்கும் 35 இருக்குமா? எத்தனை 35 வந்துச்சு? 5. அது கிளியர்? புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 17 வருமா? 100. 10ல 5 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 5. 12ல இருக்கிறனால 7. இங்கே 8ல 7 போயிட்டா 1 110. நெக்ஸ்ட்டு இந்த 5 கீழே கொண்டு வாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 5 35s are 175ன்னு. அப்போ ஈஸியாக போட்டுடலாம். 5 175. ஓகேவா? இங்கே 0, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 0 இருக்கு இல்லையா? அதை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தால் நமக்கு டிவைட் பண்ண முடியாது, அதனால் இங்கே 0 சேர்த்திக்கிறோம். ஓகேவா? ஆன்சர் என்ன பாருங்கள்? எக்ஸ் ஈக்குவல் டு 1550. ஓகே, புரியுதா? 1550 லிட்டர்ஸ். பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் பாருங்க. 25% ஆஃப் ஜேர்னி கவர்ஸ் 5000 கிலோமீட்டர். ஒரு ஜேர்னில 25% எவ்வளோ கவர் பண்ணிச்சா? 5000 கிலோமீட்டர் போயிடுச்சாமா. அப்படி இருக்கும்போது ஹவு லாங் இஸ் த ஹோல் ஜேர்னி? அப்போ டோட்டலாக அவங்க போயிட்டு வந்ததில் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 25% ஆஃப் ஜேர்னி கவர்ஸ் 5000 கிலோமீட்டர். ஹவு லாங் இஸ் த ஹோல் ஜேர்னி? புரியுதா? நம்ம என்ன எடுத்துக்கலாம்? லெட் தி ஹோல் ஜேர்னி கவர்ஸ் பி எக்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகேவா? எக்ஸ் கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 25% ஆஃப் ஜேர்னி கவர்ஸ் ஈக்குவல் டு 5000 கிலோமீட்டர். அது வந்து 5000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? எப்படி பண்ணுவோம்? எக்ஸ் இன்ட்டு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு 5000. ஓகேவா? இந்த லைன் மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 25 டிவைடட் பை 100. ஓகே, ஈக்குவல் டு 5000. இப்போ 125 கேன்சல் பண்ணலாமா? இதில் 1 டைம் 25 இருக்குன்னா 100ல் எத்தனை டைம் இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்குமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/4 ஈக்குவல் டு 5000. ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5000 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/4 எங்கே போனால் என்னவாகும்? 4 டிவைடில் இருக்கிற 4 இங்கே போய் மல்டிபிள் ஆயிருமா? ஓகே, இப்போ பாருங்கள், 2 5s are 20. இப்போ 20,000. ஓகே, அப்போது எக்ஸ் கவர்டு டிஸ்டன்ஸ் இது கிலோமீட்டர்ஸில் எவ்வளவு? 20,000 கிலோமீட்டர். புரிஞ்சுதா? டோட்டல் லாங் எவ்வளோன்னு? 20,000 கிலோமீட்டர். Fourth sum பாருங்க. 60% of the total time is 30 minutes. Find the total time. அதாவது 30 minutes அப்படிங்கிறதே 60% அப்படின்னா அதில் total time எவ்வளோன்னு கேட்குறாங்க. Let the total time be x. என்ன சொல்லிக்கலாம்? total time be x, அதாவது xன்னு எடுத்துக்கிறோம். given என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 60% of the total time equal to 30 minutes. நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? x into 60% equal to 30. அப்போ x into 60 by 100 equal to 30. 0 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரு 2ஆல கூட கேன்சல் பண்ணலாமா? 3 2s are 6, இங்கே 5 2s are 10. x into 3 by 5 equal to 30. ஓகே, இப்போ பாருங்க, x equal to 30
அப்படியே தலைகீழாயிருமா 5/3 ஓகே 3 கேன்சல் பண்ணலாம் 10 டைம்ஸ் இருக்குமா 10 into 5 அப்போ x equal to what 50 இப்போ x என்ன 50 minutes ஓகே புரியுதா நெக்ஸ்ட் சம் பாருங்க நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் ஓகேவா பை வியூவர்ஸ்